வெற்றி சொல்கிறான் சாஃப்டாக பேசுங்க. So I couldn't see the movie, though you sent the movie. நேற்று வந்து suddenly Vigneshwan called me to do a cameo role. It took nearly ஒரு half call sheet போயிடுச்சு அப்படியே. So I couldn't see, sorry. I saw the trailer and it spoke volumes. You talk about Bad Girl and I'm being a bad man of Tamil Nadu here. It's very appropriate. And I could see அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்ட இருந்து வந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து ஒரு டைரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி. என்கிட்ட சில பேர் இருந்தாங்க. அந்த வருஷாவை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே. அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து, குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான், அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் தெரியுது. ஆக்சுவலி அதுக்காக அவளுக்கு பெரிய கரகோஷத்தை கொடுக்க நான் கேட்குறேன். நான் ரொம்ப பேசலை, ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம். ஸோ சம் ஆஃப் த க்ளோஸ்அப்ஸ் ஐ வாட்ச்ட். நிறைய பேருக்கு க்ளோஸ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டிவைஸ். மணி சார் சொல்லியிருக்கார் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தால் கூட டைரக்டர் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் அ க்ளோஸ்அப் அப்படின்றது. தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப்ஸ் அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகான க்ளோஸ்அப்ஸ். அந்த பாப்பா கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அது வீர் அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் வாழ்த்துறேன். இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். அது வருஷா எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது. ஒரு பேட் கேர்ள்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட்டமோஸ்ட் ஹார்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி அடைன்னு கேட்குறேன். வெற்றிமாறன் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம். ஒரு நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு நான்லாம் சம்பாதிக்கவே இல்லை. நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் பண்ண வெற்றி. ஆக்சுவலி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ். ஏன்னா வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும். இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான். அதெல்லாம் நினச்சாங்க அவன் மூஞ்சி சொல்லிச்சின்னு இல்லை, வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட். ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெற்றி இஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகே, கம்மிங் பேக். சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன்னா, நண்பர்கள் தானே. சரி, ஓகே. I'm going to take little time, Betty. Don't mistake me. Don't stop me. Actually, I think I should also speak from my heart and my pedestal. முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர், எழுத்தாளர், சிறந்த பெண்மணி தாமரைக்கு. தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு. 18 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே. ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய 10 நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க. என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி. அவன் என்னை விமர்சிச்சிருந்தான். அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம். அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், அவர் பேர் என்ன வெற்றி, அவர் பேர் அருள்தாஸ். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும், ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்தில். அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன். அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி. ஆக்சுவலி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு. உன்னை ஏன்டா நான் அடக்கலைன்னு சொன்னார். அந்த அன்புக்கு நன்றி. அவரிடம் மன்னிப்பு கேட்குறேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு 3 நாளாக பேசிட்டே இருக்காங்க. நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும். என் தாய் போல். அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இயங்கிக் கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள். அந்த படத்தை எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும். முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு அதான் சைஸு. அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு மனிதர் 18 வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். இன்னும் நான் 10 வருஷம் படம் பண்ணால் இன்னும் திட்டுவார். அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேசலாமா? ஓகே. ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார். ஜோக் சொல்லும்போது, ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, அதை ரிசீவ் பண்ணுறவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆழ் மனத்துலேருந்து தான் சிரிக்கிறாங்க. தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் கான்ஷியஸ். ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரித்ததை விட மேடையில் இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. அது அந்த வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில். அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை. ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை. என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது, என்னை மோசமாக பேசும்போதும், என்னை பற்றி அடுத்தவங்கள தப்பாக பேசும்போதும், நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை. நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன்.